அதிமுக கூட்டணியின் ஓட்டத்தான் விஜய் வாங்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. அதிமுக வீக்காக இருக்குங்க, அதை விஜய் பயன்படுத்திக்கிறாரு, திமுக விசஸ் தாவேக்கான் தான் அவர் சொல்கிறாருங்கிற மாதிரி சொன்னாங்க. பாஜகவும் ஏடிஎம்கே வீக்கன் பண்ணுதுனாங்க. ஆனால் இப்போ ஏடிஎம்கே கூட்டணி ஒரு மாதிரி அன்புமணி வந்துட்டாங்க, வாசன் வந்துட்டாரு, டிடிவி வந்துட்டாரு. ஒரு மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கடந்த முறை சவுத்தில் வீக்கானோன்னா டிடிவி தனிச்சு நின்னது, இப்போ அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ ஏடிஎம்கே கூட்டணி வந்து அவ்வளவு எளிதாக விஜய் ஒரு சுவீர்த்திரு மாதிரி இருக்காது, அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க முடியாது. ஏடிஎம்கே கூட்டணி பலமாகி திமுக விசஸ் அதிமுகங்கிற அந்த பழைய ரேஞ்சு தான் இப்பயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? பத்திரிகையாளருக்கு சொன்ன அந்த கருத்துன்றது கடைசி இருக்கு பாருங்க, அதுதான் நிதர்சனமான உண்மை. திமுக வர்சஸ் அதிமுக. போன தேர்தலில் 2021 சிலபஸ் என்ன? திமுக அதிமுக வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. அப்போ அதிமுக ஆட்சியில 10 வருஷம் இருக்கு. 10 வருஷம் ஆட்சியில இருந்தா உங்களுக்கு தெரியும், ஒரு வசதி, டெண்டரு, அமைச்சர், மாண்புமிகு எல்லாமே வரும். ஆட்சி இருந்தா, அதிகாரம் தான், எல்லாமே வரும். ஆனா மக்களோட அனுகிரகமும் மக்களோட தயவும் எப்படின்னா மக்கள் கூட இருந்தாதான் வரும். அப்ப மக்கள் கூட இருந்தாதான் நீங்க யாருன்னா எதிர்த்து அரசியல் பண்ணீங்கனாலும் உங்க பேச்சு எடுபடும். இப்ப எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, அதிமுக தோத்து போச்சு, தொடர்ந்து தோத்துருக்கு. தோத்த ஒரு கட்சி வந்து எப்படின்னா திருப்பி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல போய் டிடிவி தினகரன் அவர்கள் வேணான்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மனமாற்றம், எடப்பாடி பழனிசாமியை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொன்ன டிடிவி தினகரனுக்கு ஒரு மனமாற்றம். நீங்க 2 பேரும் இப்படியே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது, தாமரை மலக்கவே மலராது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாச்சும் மலர வைக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற ஒரு பாஜக. அப்போ அவங்க தேவைகளுக்கு அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார். சரி, இப்ப தாவேக்கால கேட்டா என்ன சொன்னாங்க, நாங்க திமுகவை எதிர்க்கிறோம். சரி, அப்ப திமுகவை நீங்க ஒண்டிதான் எதிர்க்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சி எதிர்க்கலையா? பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கலையா? இல்ல கூடவே உறவாடி கொண்டு காங்கிரஸ் உள்ளடி வேலை பார்க்கலையா சமீபமா? அப்போ எதிர்க்கிறதுனாலும் அதை வந்து மக்களுக்கு தெரியற மாதிரி மக்கள் சார்ந்த சிந்தனையோட பேசணும். எதுவுமே பண்ணல. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 விஷயத்த அவங்களோட ஆயுதமா பயன்படுத்துறாங்க. ஒண்ணு, தன்னுடைய இளைஞர்கள் பட்டாளத்தை எங்க போனாலும் கூட்டத்தை காட்டி, பாத்தீங்களா எங்களுக்கு எவ்வளவு கூட்டம், எங்களுக்கு எவ்வளவு கூட்டம், எங்கன்னா வெளியில வந்தாலுமே ஆடம்பரம், எங்கன்னா வெளியில வந்தாலுமே ஆரவாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செட்டு போட்ட மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பஸ்ஸை வச்சுக்கிட்டு, பஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, போகும்போதே ஒரு ஒரு 6 வண்டியில, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐயா காமராஜர் ஒரு படத்துல கூட காட்டியிருப்பாங்க. எதுக்கு இது என்னன்னா சாவுக்கா போறான் ஒய் கூடவே சுத்திக்கிட்டு இந்த போலீஸ் வண்டி வந்து உயிரிழக்குது, என் ஊர்ல தானே நான் சுத்திக்கிட்டு இருக்கேன், சாதாரணமா போனதெல்லாம் போய் இன்னைக்கு இவரு வர்றதுக்கு முன்னாடியே அந்த விவிஐபி கலாச்சாரத்தை விரும்புறார். குறைந்தபட்சம் பிரைவேட் ஜெட் இல்லாம பிசினஸ் கிளாஸ்ல போனா கூட அங்க வந்து யாரோ ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இல்ல ஒரு கட்சி தலைவர், இல்ல ஊர்ல ஒரு பெரியவரை பார்த்து ஒரு பேசும்போது ஒரு அறிவு கிடைக்கும், ஒரு நாணம் கிடைக்கும். நல்லா நல்லா பண்றீங்க, வாழ்த்துக்கள், இந்த விஷயத்துல எங்க ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது பொது அறிவு கிடைக்கும். இப்போ செய்யாறுல தொகுதி உள்ள என்ன பிரச்சனைன்றது விக்கிபீடியாலயோ கூகுள்லயோ இருக்காது. உங்களுக்கு தொண்டாமுத்தூர்ல என்ன பிரச்சனை அப்படின்றது அங்க போய் பழகி இல்ல அங்க இருக்கவங்க கூட பேசி. ஆமா ஆமா ஆமா, நீங்க எல்லாத்தையும் கூகுள் மேப் அப்படி அப்படி பார்த்துட்டு போயிட முடியாது. தொண்டாமுத்தூர்னா என்னன்னு கூகுள்ல அங்க உள்ள போனாதான் அந்த நிலவரம், பொலிட்டிக்கல் பேட்டர்ன் என்னன்னு தெரியும். அப்போ அவர் என்னன்னா இதை எதுவுமே பண்ணாம திமுக தாவேக்கா, தாவேக்கா திமுகன்னு சொல்லிட்டு இந்த பழைய சிலபஸ் இருக்கு பாருங்க, திமுக எதிர்ப்புன்னு. திமுக எதிர்ப்புன்னு ஒரு வாக்கு இருக்கு, அந்த திமுக எதிர்ப்பை ஒண்டி பேசிட்டு அப்படியே எடுத்துக்கலாம், அதை வைத்து நம்ம அரசியல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய பார்வையை முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கிறார். இத கேள்வி எங்க கேட்க போறோன்றதுனால என்ன பண்றாருன்னா கூட பாசிச பாஜகன்னு சேர்த்துக்கிட்டார். ஏன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் தமிழகத்துல இருக்கு. அப்ப இந்த ஓட்டு அந்த ஓட்டு 2 ஓட்டும் சேர்த்தா வெற்றி, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்தத அதை தாண்டி அவர் படிக்காம வெறும் அதையே திருப்பி திருப்பி, இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க அவுட் பண்ணிட்டு ஒரு 10 கேள்வியில 8 கேள்வி நீ சொல்லி கொடுத்துட்டா இதையே சொல்லு அப்படின்னா, நைட்ல வந்து ஆந்தைக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னா தெரியாது அப்படின்னா, இல்லையா நைட்ல பறக்குமே புரியாது, அப்புறம் ஏப்ரல் அப்புறம் ஆடிக்கிட்ட போய் என்னன்னு கேட்டா அது மே அப்படின்னு, பாத்தீங்களா மேன் கரெக்டா சொல்லிச்சு. இந்த மாதிரி வசதிகரமான கேள்விகள் இது மாதிரி எல்லாம் கேட்டுட்டு புத்திசாலி போன்ற ஒரு தோற்றத்தை காட்டிவிட்டு பிரச்சாரம் பண்ணணும்ன்றது அந்த அவங்களோட நோக்கம். அந்த பிரச்சாரம் என்பது நீங்க எதிர்க்கிறீங்கன்னா எல்லா கட்சிகளையும் எதிர்க்கணும். இன்னொன்னு, அதிமுக ஓட்டி அவர் கடந்து போலங்க, நாம் தமிழர் கட்சியும் கடந்து போற. நாம் தமிழர் கட்சியை பத்தி அவர் பேச மாட்டாரு, அவர் எதுவும் கருத்து சொல்ல மாட்டாரு. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த நாம் தமிழர் கட்சிக்கு 8% பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, ஒரு கட்சியை பத்தி பேசாம இல்ல அந்த கட்சி மீது விமர்சனம் இல்லாம, இது வந்து ஒரு போர், எல்லாத்தையும் தான் பார்க்கணும், எல்லாரும் தான் வாய்ப்பு கிடைக்கும் போது இது பண்ணுவாங்க. இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் நிக்கிற தொகுதியில போயிட்டு
அண்ணன் நாம் தமிழர் சீமான் வம்புடியா போய் நான் நிக்கிறேன்ப்பா அப்படின்னு போய் நிக்கிறாருன்னா, அப்போ ஒருவேளை அதிமுக திமுகவோ அங்க அவங்க வாங்குற ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்டாங்கன்னா, விஜய் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறது கூட தடைப்படலாம் இல்லையா? வியூகம் எப்படி வேணா அமைக்கலாம். நீங்க வந்து நான் வந்து விஜய் சீமானுக்கு இளைஞர்கள் ஓட்டு பிரிய வாய்ப்பு இருக்கு. இப்ப விஜய் சீமான் 2 பேருக்குமே இளைஞர்கள் தான் அடிமானம், வாக்கு வங்கி வந்து அவங்க தான். அப்படி ஒரு நேருக்கு நேரம் வந்தா பெரிய லெவல்ல இளைஞர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வரும், யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு. அதாவதுங்க செத்து விளையாடுறதுன்னு ஒரு விளையாட்டு சொல்லுவாரு ஒரு படத்துல, வா செத்து விளையாடலாம் செத்து விளையாடலாம். இப்ப நாளைக்கு அண்ணனுக்கு வந்து ஜெயிக்கணும், சட்டமன்றத்துக்கு போகணுன்றது பெரிய ஈடுபாடு இல்ல, கட்சியை பலப்படுத்தணும், வாக்கு வங்கி சேர்க்கணும். அப்ப அந்த முடிவுக்கு வந்துட்டாருன்னா சரி, எல்லா இடத்துலயும் நின்று போர் அடிச்சுதா தம்பி, விஜய் எங்க நிக்கிறா போலயோ அண்ணா அங்க போய் நிக்கிறேன், நானும் தொகுதியில போய் பிரச்சாரம் பண்றான் போது விஜய் வந்து அவர் என்ன நினைப்பாரு, நம்ம நிக்கிற தொகுதியில எல்லாரும் ஒதுங்கி போயிடுவாங்க, நம்ம ஒரு விஐபி, நமக்கு பிரச்சனையே இருக்காதுனால அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஒருவேளை ஸ்ட்ராங் கேண்டிடேட் எடுத்துன்னு போய் போட்டு பிரபலங்கள் தோத்த வரலாறு இங்க இருக்கா இல்லையா? அதான் கரெக்டா சொன்னீங்க நிறைய. இந்த நேரத்துல கலைஞர் அவர்கள் நான் நினைவு கூறுறேன், எப்ப முதலமைச்சர் ஆகுறது, எதிர்கட்சி தலைவர்லாம் ஆகுறது அப்புறம், ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ தேர்தல் நான் தோக்க கூடாது, எம்எல்ஏவா நான் தோக்கவே மாட்டேன், எம்எல்ஏவா ஒரு வேட்பாளரா நான் வேலை செய்வேன், எனக்கு வயசானாலும் சரி வயசு கம்மியா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு தெரு தெருவா போய் தனக்கு உண்டான ஓட்டுகளை சேர்த்ததுனாலதான் அவர் சட்டமன்ற தேர்தலில் தோத்ததே கிடையாது. அப்போ அவர் பாருங்க, எந்த ஒரு சின்ன ஒரு தேர்தலையும் நான் விஐபி ஆயிட்டேன், நான் முதலமைச்சரா இருக்கேன், நான் ஒரு கட்சி தலைவர், எனக்கு கீழே தொண்டர்கள் வேலை செய்வாங்க, மாவட்ட செயலர், அப்படி விடலையே, போய் பார்த்திருக்காருல வேலைய. அதுதான் வந்து ஒரு அரசியல்ல ஒரு புரிதல் இருக்கணும். அப்ப இதை நம்ம சொன்னோம்னா இது வந்து கலைஞர் அவர்களுக்கு இறந்து போயிட்டாரு. இப்ப இதை பேசி இப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன ஆதாயம்? இப்படி ஒருத்தர் இருந்தாரு, அவர் தேர்தலே தோக்காததுக்கு இதுதான் காரணம். இதே ஐயா காமராஜர் நின்னாரு, ஐயா காமராஜர் தோக்குறாரு ஒரு சிறிய மாணவன் கிட்ட. என்ன காரணம்? காமராஜருக்கு தேசிய அளவுல அரசியல் பண்ணணும், ஒரு கட்சியினுடைய தலைவர், கட்சி வேலை, மற்ற வேலைகள், எதிர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அவரு நின்ற தொகுதியில அவரு சரிய வேற பிரச்சாரம் பண்ணல. அவரு சரி வர பிரச்சாரம் பண்ணதுனால காங்கிரஸ்காரர்கள் உழைப்பார்கள் நம்பி விட்டதுனால கடைசியில அவரே தோத்துட்டார். அதுக்கு யார் வருத்தப்பட்டார்னா அண்ணா வருத்தப்பட்டார். என்னன்னா ஐயோ தோக்கலாம், ஆனா அவரோட அறிவு, ஆற்றல், அவரோட உழைப்பு, நேர்மை எல்லாம் வந்து இந்த சட்டமன்றத்துக்கு இல்லைன்னா அது வந்து நமக்குதான் அது இழப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கினார். அப்போ இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க இவங்க. காமராஜர் தோத்திருக்க கூடாதுன்னே இல்ல, அண்ணா காமராஜர் எதிர்த்துதான் நின்னாரு, ஆனாலும் காமராஜரே தொகுதியில தோத்ததை வந்து அண்ணா விரும்பி இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு சீனிவாசன் ஒரு மாணவரை போடுவோம், ஒரு ஓட்டு வாங்குவோம், அவ்வளவுதான் நினைச்சிருப்பாரு. காமராஜரே தோத்துட்டாராங்கிறப்ப அண்ணா உண்மையிலே வருத்தப்பட்டார். அதுதாங்க அது அரசியல் ஆளுமைக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம். அதே மாதிரி காமராஜரும் வந்துட்டு அண்ணாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட போது பதட்டப்பட்டிருக்காரு. சும்மா வந்து தீய சக்தி எல்லாம் பேசினாங்க, கொண்டாங்க, பட் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணிருக்காங்க. இவர் வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் மிஸ்ஸிங், கொள்கையை வந்து இன்னும் விளக்கம் சொல்றது இல்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேசணும்னா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இருக்கிறாங்க, அந்த தாத்தாவை பத்தி எதனா பேசியிருப்பாரா? ஏன்னா தெரியுமா? அப்போ பேசியிருப்பாரு, யாராவது சொல்லியிருந்தா பேசியிருப்பாரு, அவ்வளவுதான். அவருக்கு தெரியாது. அஞ்சலை அம்மாள் அவருக்கு தெரியுமா? அஞ்சலை அம்மாள் விஜய்க்கு நல்லா தெரியுமா? அஞ்சலை அம்மாள் மட்டும் இப்படி சொன்னாரு, யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, அதான் எழுதி கொடுத்தாங்க, அதோட பேசிட்டாரு. வேலுநாச்சியார் இன்னொரு பாட்டி, அவங்கள பத்தி ஏதோ 2 லைன் எங்கன்னா லைட்டா பேசிட்டு அதோட மறந்து போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு வீரன் அழகுமுத்து தாத்தா இருந்தாரு. அதாவது எதுக்கு சொல்றேன்னா, இவர்கள் எல்லாம் இளைஞர்கள் கிட்ட போய் பேசும்போது, டே நம்ம தாத்தா இப்படி இருந்தாரு, நம்ம வம்சம் இப்படி வீரத்தை பறைசாட்டுச்சு, ஒரு வீரம் ரொம்ப முக்கியம் அரசியலுக்கு, கம்பீரமா இருங்க, இது தேர்தல் வந்து போர், இது யுக்தி, இது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பேரெல்லாம் நான் சொல்றேன். பொழுதுக்கும் இவங்களே சொல்லணுன்றது கிடையாது. அப்போ ஒரு ஒரு தலைவரா தன்னுடைய தொண்டர்களை சார்ஜ் பண்ண மாட்டாரு, ஒரு தலைவரா தன்னுடைய தொண்டர்களுக்கு செய்தி சொல்ல மாட்டாரு. இப்போ உதாரணத்துக்கு இவர் ஒரு டாஸ்மாக் ஊழலை வந்து ஒரு பாட்டு பாடிட்டு போயிட்டாரு, அவருக்கு பிடிச்ச வசனங்கள். அதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எடுத்து சொல்லியிருந்தாருன்னா மேபி செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணியிருப்பாங்க. பட் இவரே அதை படிக்கிறதுக்கு தயாராகும். இவரே இப்போ எதனா ஒரு ஜிஓவை போட்டு வெளியில அரசாணையில இது மாதிரி சொல்லியிருக்கு, ஆனா இந்த அரசாணை இங்க மீறப்படுகிறது அப்படின்னு ஒண்ணு போடுறாருன்னா, சம்டைம்ஸ் இதுல உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அரசாணையை திரும்ப பெறலாம், இல்ல அந்த அரசாணையை பார்த்து சரி செய்யலாம். அரசு கிட்ட வந்து நீங்க குறை சொல்றது ஒண்டி கிடையாது. அரசு வந்து தப்பு செய்யும்போது சுட்டி காட்டும் போது அதை அரசு திருப்பி செஞ்சதுன்னா, நான் இந்த மாதிரி நேற்று ஒரு அறிக்கை விட்டேன், அந்த அறிக்கையை பயன்படுத்தி இன்னைக்கு இது செய்தி எதிரொலி,
இதனால வந்து ஒரு 800 பேருக்கு இதுல பாதிப்பு இல்ல, 800 பேருக்கு கிடைஞ்சிருக்கு. அரசியல் விமர்சனம் இருந்தாலும் முதலமைச்சருக்கு நன்றி. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தவறு நடக்காம பாத்துக்கங்க. இப்படிக்கு உங்கள் விஜய் அப்படின்னு போட்டா விஜய் வந்து அரசியல்வாதி. ஆனா அதெல்லாம் பண்றது கிடையாது. ஏதோ ஒரு எழுத்து 4 எழுத்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு ஒரு பேச்சு, அதுல ஒரு சாங்கு, அதுல ஒரு வாக்கு, அதுல 4 சிம்பிள், அதுல கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் போட்டா இது படம் மாதிரி தெரியுதா இல்ல அரசியல் மாதிரி தெரியுதா? பொதுவா அரசியல்வாதிகள் ஸ்பீக்கரே வந்துட்டு தேவையில்லாம பேச்சுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பாட்டு கிட்ட எல்லாம் போடக்கூடாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. கருத்தை வந்து கூடி இருக்க கூட்டத்துக்கு முன்னாடி கொண்டு சேர்க்கணும், செய்தியை கொண்டு சேர்க்கணும். அது ஊழலாகட்டும், இல்ல கருத்தாகட்டும், இல்ல ஒரு கொள்கையாகட்டும். அப்படி எதுவுமே அவங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி தெரியல. அப்ப பிரச்சாரம்னு வரும்பொழுது பெரிய சிக்கல் இருக்கு. இன்னொன்னு நீங்க நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்துறீங்க. இப்ப திமுகன்னு வரும்பொழுது திமுகல பேச்சாளர்களுக்கு பஞ்சம் கிடையாது. அந்த கட்சியில வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு தாவேக்கால வேல்முருகன் இருக்கிறாரு. வேல்முருகன்லாம் வந்து நன்றாக பேசக்கூடியவர். நாம் தமிழர் கட்சி சீமான் நன்றாக பேசக்கூடியவர். அண்ணாமலை கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு உண்டானவங்களுக்கு பேசி ஓரளவுக்கு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய தன்மை படைத்தவர் தான். அப்போ அதுக்கப்புறம் நயினார் ஏதோ வணக்கமாச்சு வைப்பாரு, ஊர் ஊரானா போவாரு. அப்புறம் நீங்க இந்த சைடு எடுத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அந்த ஒரு இனிமையான பேசுற தன்மை ஆகட்டும், ரொம்ப அதாவது ஒரு முதல்வரோட மகள், இன்றைய முதல்வரோட சகோதரின்ற அந்த பந்தா அது எதுவுமே இல்லாம சகஜமா பழகக்கூடிய தமிழிசை பொறுத்தவரை கேட்கவே இல்லை. ஓட்டு போடலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே வாங்கி குடிச்சிட்டு வந்துருவாங்க தமிழிசை சகோதரன். இப்ப இவ்வளவு பேரு அடுத்த 60 நாள்ல இறங்கி போய் பிரச்சாரம் பண்ண போறாங்க. ஸ்டாலின் அவர்கள் காலைல வாக்கிங் போடும்போது எல்லாரையும் சந்திப்பாரு. எடப்பாடி பழனிசாமி காய்கறி வியாபாரி, இல்ல வந்து யாரோ ஒருத்தர் பொறிக்கடலை விற்கிறாங்கன்னா கூப்பிட்டு நாட்டு நடப்பினு அப்படி பழகக்கூடியவர். உதயநிதி ஸ்டாலின் வந்து இதுக்கப்புறம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு 15 மணி நேரம் 18 மணி நேரம் சுற்றுப்பயணம் செய்வார். அவர் கடந்த தேர்தலில் பண்ணியிருக்கிறார். அப்ப இப்பவும் அவர் போக போறார். அதே மாதிரி கரூர்ல செந்தில் பாலாஜி ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், உங்களுக்கு கோயம்புத்தூர்ல, அதுக்கப்புறம் கே நேரு ஆகட்டும் திருச்சியில, அதுக்கப்புறமா வந்து சென்னை தென் சென்னையில மா சுப்பிரமணியன் ஆகட்டும். அப்போ புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர், நான் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கிற பேர்களையும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் உழைக்க போறாங்க, உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, உழைப்பை இன்னும் தீவிரப்படுத்துவாங்க. இந்த கிரவுண்ட்ல நடக்கிற உழைப்ப, இந்த அதிமுக திமுக சண்டைய நீங்க எப்படி தாக்கு பிடிக்க போறீங்க? அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு நிறைய பேர் தயார் பண்ணி விட்டுருக்காரு. அவங்களும் என்ன பண்றாங்க, ஒரு 500 பேர் 1000 பேர் இருந்தாலும் மைக்க குத்தா என்னென்னமோ பேசுறாங்க, அடிச்சு விடுறாங்க, அதுக்கும் கிளாப்ஸ் விசில் எல்லாம் பறக்குது. இப்ப நாம் தமிழர் கட்சியும் சும்மா இருப்பாங்களா? அவங்க கருத்து வைக்க மாட்டாங்களா? அப்ப எல்லா கட்சியும் உழைக்க போகுது. நீங்க பனையூர்ல பொத்தனா போல வந்து மீட்டிங் போடுறீங்க, உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து பேசுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுறீங்க, என்ன நடவடிக்கைன்னு தெரியல. கட்சிக்காரங்களோட அந்த வர்றது போறது ஒரு ஒரு திருவிழா மாதிரி ஆயிருக்கணும் இந்த நேரம். ஆனா எதுவும் இல்ல. இப்ப விசில் கிடைச்சிருக்கு. இப்ப ஒரு நல்ல செய்தி விசில் கிடைச்சிருக்கு. அதனால ஒரு 2, 3 நாளுக்கு விசிலை வைத்து விசில் எடுத்துக்கொண்டு ஓட வேண்டியதான் நம்ம. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி டிடிவி வந்ததுனால பலம் பெற்றதுன்னு நினைக்கிறீங்களா? தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் ஓட்டு, அந்த பிரிந்து போன முக்குளத்தோர் ஓட்டு திருப்பி வந்துடும். சவுத்தில் திருப்பி திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, ராம்நாட்டில் அந்த மறவர் ஓட்டெலாம் கிடைச்சி ஏடிஎம்கே அந்த பழைய மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வருதே. அப்படி எல்லா முக்குளத்தோர் ஓட்டும் டிடிவி வந்ததுனால திருப்பி வந்துருமா? டிடிவிக்கு ஓட்டு போட்டவங்களாம் அந்த இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்குவாங்களா? எப்படி போகும்னு பார்க்குறீங்க? அவங்க முக்குளத்தோர் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பொதுவான ஒரு பார்வை வந்து சமீப காலமா வைக்கிறாங்க. என்னன்னா திருமதி சாரி சசிகலா மேடம் அவர்களுக்கும், அதுக்கப்புறமா வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கும், அப்புறம் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தான் முக்குளத்தூர்ல இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற மக்கள் ஃபுல்லா ஓட்டு போடுறாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறது இல்லைன்னு. அப்போ ஆண்டிப்பட்டியில எப்படி வந்து திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறாரு? என்ன என்ன மாற்றம் நடந்தது? அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனியில வந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் உதயசூரியன்ல ஜெயிக்கிறாரு. அப்ப வந்து முக்குளத்தூர் முக்குளத்தூர் இல்லைன்னு பார்த்தாங்களா? அப்போ சரி கோவப்படுறாங்களோ, இது பண்றாங்க. மக்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு வேணா அதெல்லாம் பார்க்கலாம். ஆனா நெறைய பேர் வந்துட்டு திமுகவுக்கும் ஓட்டு போடுற முக்குளத்தோர் இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கும் கொஞ்சம் பேர் போட்டிருப்பாங்க. தோத்த காரணத்தினால இதுதான் முழு காரணம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு கம்யூனிட்டி வந்து ஏன்னா திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இந்த சாதிய விஷயங்களுக்குள்ள போய் தங்கள வந்து முழுசா புகட்டிக் கொள்ளக்கூடாது அப்படின்றத தெளிவா இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அண்ணாவோட பிரின்சிபல்ஸ்ல தான் இந்த 2 கட்சியுமே நடக்குது. இல்ல குறைந்தபட்சம் அத வந்து வெளிப்படையாவது அந்த தவற வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அது ஒரு பார்வை. 2வது இப்ப டிடிவி தினகரன் வந்திருக்கிறதுனால இந்த பேசு பொருள் இருக்கு இல்லையா? மக்கள் முன்னேற்ற கழகத்தால தான் கடந்த தேர்தல் 20 தொகுதியில வந்து தோத்தாங்க. குறிப்பா சொன்னா 17 தொகுதியில
இந்த வெற்றி விகிதாச்சாரத்தை விட அமமுகவோட வாக்கு எண்ணிக்கை அதிகம் அப்படின்னும் போது அந்த பேசு பொருள் இன்னைக்கு தவிர்க்கப்படும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இது நல்ல செய்தி. இப்ப தொண்டர்கள் நல்ல செய்தியை கொண்டாடி மக்கள் மன்றத்துல போய் சொல்லி மக்களை திருப்பி நீங்க சொல்லி இந்த வாட்டி எங்களுக்கு ஓட்டு போடுங்க நீங்க கேட்டாதான் அது நடக்கும். சேர்ந்துட்டதுனாலே நடக்காது. இன்னொன்னு லோக்கல்ல வேட்பாளர் யாருன்னு பார்ப்பாங்க. இப்போ இதே முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில ஸ்டால்வார்ட்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்குமே நீங்க வந்து இவரு ஐ பெரியசாமி இருக்காரு, அவருக்கு சாதியா உதவி பண்ணுது. சக்கரபாணி இருக்கிறார் திண்டுக்கல், அவருக்கு சாதியா உதவி பண்ணுது. இல்ல விஜயபாஸ்கர் இருக்கிறார், அவருக்கு சாதி உதவி பண்ணுது. எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்றோம்னா எடுத்துக்காட்டுகள். நிறைய பேருக்கு சென்னையில மா சுப்பிரமணியன் என்ன சாதினே தெரியாது. எதுக்கு அவர் பலருக்கு தெரியாது, சென்னை பொறுத்தவரைக்கும் பலருக்கு தெரியாது. அப்போ நிறைய இடத்துல வந்து கிடையாது. உங்களுக்கு ஒரு சில இடத்துல குறிப்பா விழுப்புரம், வட சென்னையில டிகேசி இளங்கோவன் சமூகம் யாருக்கு தெரியும்? தாப்பாண்டியன் வட சென்னையில நின்னாரு. யாருக்குமே நீங்க சொன்ன மாதிரி தங்கம் இவங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஜெயிச்சாங்க. அவங்க சமூகத்துக்கும் தென் சென்னைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது, சுத்தமா கிடையாது. ஒரு சில மாவட்டங்கள் குறிப்பா விழுப்புரம், தருமபுரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்னியாகுமரி, இந்த மாதிரி ஒரு 40 மாவட்டம் இருக்குன்னா அதுல ஏதோ ஒரு 4-5 மாவட்டத்துல தான் இது பேசு பொருள். அங்க மேபி எடுபடும். தேனி, ராமநாதபுரம் இங்க பேசலாம். நான் இப்ப சொன்னது ஒரு 5-6 மாவட்டம், அதோட முடியுது. திருநெல்வேலி நீங்க சேர்த்துக்கலாம். திருநெல்வேலி, பழைய தூத்துக்குடி, திருநெல்வேலி, இவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாம் வந்து சாதியை பார்த்து கொண்டுன்னு கோயம்புத்தூர்ல ஒரு சில தொகுதியில சொல்லலாம். அப்ப நீங்க எப்படி சேர்த்தீங்கன்னாலும் என்ன வந்து ஒரு 30 தொகுதியில இருந்து ஒரு 40 தொகுதியில தான் இந்த பேசு பொருள் வரும் சாதின்றது. மிச்சம் 190-200 தொகுதி வந்து சாதி மதம் பேதம் இல்லாம தான் ஓட்டு போடுறாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து சரி செய்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு கேட்டாங்க, டிடிவி தினகரன் அவர்களும் முன்னாடி கடந்த காலத்துல. இப்ப சேர்ந்ததுனால அவங்களுக்கு ஒரு பேசு பொருள் கண்டிப்பா அது பலம் தான் அந்த கட்சிக்கு. பலவீனம், ஒரு கூட்டணி சேர்ந்ததுனால பலவீனம் நல்லன்னு இல்ல. பட் மொத்தமா அந்த சமுதாய வாக்குகள் அப்படியே மாறுறது கிடையாது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி வராங்கன்னா மொத்த வன்னியரும் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா, போன தேர்தல்ல பொன்முடி எப்படி ஜெயிக்கிறாரு? பொன்முடி ஜெயிக்கிறாரு, லட்சுமணன் ஜெயிக்கிறாரு. எப்படி ஜெயிக்கிறாரு? சரி, திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவோட போய் சேர்ந்துட்டாரு. அருந்ததியர் மொத்தமா வந்துட்டு அவரும் நம்மள மாதிரி வந்து எங்களை மாதிரி ஒரு மக்களுக்கு தான் அவர் குரல் கொடுக்குறாரு. தேவேந்திர குல வெள்ளாளர்களுக்கு குரல் கொடுப்பாங்க அவருக்கு, அவரும் பல்லர்களுக்கு பறையர்களுக்கு குரல் கொடுப்பாரு அப்படின்னு அருந்ததியர் பார்க்கலையே. அவங்க பெரும்பான்மையினர் ஒரு சில நேரத்துல என்ன பண்ணிடுறாங்க, அதிமுக ஓட்டு போடுறாங்க. அதே கரூர்னு வரும்போது செந்தில் பாலாஜிக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ மக்கள் வந்து இந்த சாதின்றது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுக்கு பாக்குறாங்க. அதோட நம்ம அதை முடிச்சு மத்த நேரத்துல தேவையில்லை. அது கூட மத்த ஜாதிக்காரங்க கேட்பாங்க. இல்ல, பெரும்பாலும் திமுக அதிமுக ரெண்டும் ஒரே சாதி தானே தொகுதியில நிப்பாட்டும் பெரும்பாலும். ஆமா ஆமா, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு அதுல பஞ்சாயத்தே கிடையாது. இதனால வந்து இது வந்து அமமுக அங்க போனதுனால அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுக வந்து பெரிய கட்சி, அவங்க கொஞ்சம் வாக்கு சதவீதம் கொண்டு வராங்க, இவங்க கொஞ்சம் வாக்கு சதவீதம் போட்டு நல்ல வேட்பாளர்கள் போடுறாங்கன்னா அவருக்கு என்ட்ரி கிடைக்கும். இப்ப ஏஎம்எம்கேக்கு எம்எல்ஏ கிடையாது சட்டமன்றத்துல. டிடிவி தினகரன் அவர்களோட கருத்து சொல்லுவதற்கோ பேசுவதற்கோ அவருக்கு வாய்ப்பு, அந்த கட்சிக்காரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது அவ்வளவு அப்படிதான் பார்க்கணும். அதனால வந்து மொத்த ஓட்டுகள் போக வாய்ப்பு இல்லை. இன்னும் இபிஎஸ் எதிர்ப்பு மனநிலையிலும் அமமுகல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சிக்கலுமே இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தினகரனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. ஓபிஎஸ் உடைய நிலை என்ன? ஓபிஎஸ் திருப்பி தர்ம யுத்தம் ஆரம்பிச்சிருவாரா? ஓபிஎஸ்ங்க அரசியல்ல வந்து காலதாமதம் ரொம்ப பண்ணக்கூடாதுங்க. அந்தந்த நேரத்துல அந்தந்த உழைப்பு, அந்தந்த சிந்தனை, அதற்கேற்ற ஒரு 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 ஆக்கப்பூர்வமான ஒரு தொடர் நடவடிக்கைகள் இருக்கணும். வைத்திலிங்கம் அவர்கள்கிட்ட கேட்கும்போது ரொம்ப காலதாமதம் பண்றாருன்றாரு. இப்ப கேட்டா கூட என்ன சொல்றாரு, என்ன நேரமா ஆயிடுச்சு, இன்னும்தான் இருக்கு இல்ல அப்படின்னாரு. இதுக்கு மேல என்ன நடக்கணும்னு தெரியல. தேர்தல் ஆணையம் சின்னமே ஒதுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 3 நாள் 4 நாள்ல மக்களுக்கு வந்து விவிபேட் நடத்துங்கன்னு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, நீங்க போடுற ஓட்டு அந்த சின்னத்துக்கு தான் விழுதா, அது பூத்துல வந்து பிரிண்ட் ஆகி வெளியில வருதா நீங்க பாக்கலாம். அந்த டெமோ காட்ட சொல்லிட்டாங்க. பூத் லெவல்ல ஒன்னு ஆபீசர் போட்டாச்சு. இன்னும் ஒரு 15 நாள்ல வந்து வாக்காளர் பட்டியல், இறுதி பட்டியல் வந்துடும். இறுதி பட்டியல் இன்னும் 15 நாள்ல வரப்போகுது. சின்னம் ஒதுக்கியாச்சு, காமன் சின்னம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு. சுயேட்சைக்கு சின்னம் கடைசி நேரத்துல கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட் யாருன்னு பார்த்தாச்சு. ட்ரைனிங் கொடுக்க சொல்லி ரெடி பண்ண சொல்லி கலெக்டர்களுக்கு சொல்லிட்டாங்க.
ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அசஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இதெல்லாம் செய்திகளா வரல. வாக்காளர் பட்டியல எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் நீக்கிறாங்கன்றது வந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு வேலை நடந்துகிட்டு இருக்கும் போதும் இதுக்கப்புறமும் நாங்க வந்து இங்கேயும் பேசுவேன், அங்கேயும் பேசுவேன், இங்கேயும் பேசுவேன், அங்கேயும் பேசுவேன். சரி, ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க தேர்தலுக்கு தானே நேரம் இருக்குன்றாங்க. அப்ப நான் அப்படி நினைக்கிறவங்களை நான் என்ன நினைக்கிறேன்னா, தேர்தல்ல ஏதோ ஒரு பெரிய கட்சி கூட போய் ஒட்டிக்கிட்டு கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அந்த பெரிய கட்சியினுடைய உழைப்புல சீட்டை கொஞ்சம் வாங்கிட்டு எதனா அரசியல் பண்ணோம். இப்போ மக்கள், அதாவது நீங்க வந்து உண்மையிலே போய் மக்களை சந்திக்கணும். நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேன்ன்ற முதல்ல முடிவு பண்ண போது என்னோட வாக்காளர் தான். அப்ப நான் எந்த கட்சியோட சேர்ந்து நான் பயணம் பண்ண போறேன், எந்த தொகுதியில நான் நிக்கணும், அதற்கு உண்டான அந்த கட்சி தலைமையோட நான் பேசி அந்த சீட்டை பெறணும். அதுக்கப்புறம் என்னோட கட்சியில இருக்கிற ஒரு வேட்பாளர் போடணும். அந்த வேட்பாளர் போய் தொகுதி பூரா மக்களை பார்க்கணும்ன்ற அந்த எண்ணம் இருந்தா காலதாமதம் நீங்க பண்ணுவீங்களா? ஏன் நான் இதை சீக்கிரம் பண்ணணும்னு சொன்னேன்னா, மக்கள் கிட்ட இவங்க போகும்போது மக்கள் ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்பாங்க. சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அதுக்கப்புறம் என் இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு, செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லு. ஓட்டு கேட்க போகும்போது, ஆனா அந்த தெருக்கு வாங்க, அங்க ஒரு பிரச்சனை இருக்குது, பார்க்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க வேட்பாளரை. வேட்பாளர் அந்த நேரத்துல நான் இப்பதான் புதுசா வரேன், புது கட்சி, நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ மக்கள் இவங்களை வேலை வாங்குவாங்க. மக்கள் ஒரு சில விஷயங்களை இவங்க சொல்லி கொடுப்பாங்க. மக்கள் இவங்க கிட்ட பழகும் போதுதான் மக்கள் பிரச்சனை அப்பவாச்சும் இவங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டினா தெரிய வரும். இதற்காக தான் நான் இந்த கூட்டணி எல்லாம் சீக்கிரம் வரணும். மக்கள் கிட்ட இவங்க பழகும் போது ஒரு சில இடத்துல மக்கள் வந்து திட்டுவாங்க. ஒரு சில நேரத்துல மக்கள் வந்து ஆசை வார்த்தைகள் சொல்லுவாங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. இதெல்லாம் வரும்போதுதான் அவங்க அரசியல் தன்மைக்கு மாறுவாங்க, பக்குவப்படும். குறிப்பா தாவேக்காக்கு இது ரொம்ப தேவை. தாவேக்காக இது தெரிஞ்ச மாதிரி யாரும் கூட்டணி வர மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் வேட்புமனு வாங்கிட்டு யார் யாரு வேட்பாளர் அந்த வேலையாச்சும் ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஏன்னா பெரிய திராவிட கட்சிகள் எதிர்த்து வீழ்த்தணும்ன்ற மாதிரி புதியவர்கள் அந்த கட்சி அந்த நிலைப்பாடுல கூட சிந்திக்கல. அப்ப தெரியாத ஒரு விஷயத்துக்கு வந்த உடனே நான் முதல்வர் ஆயிடுவேன், வந்த உடனே நான் ஸ்டாலின் அவர்களை வீழ்த்திடுவேன், வந்த உடனே நான் எடப்பாடி பழனிசாமியை தூக்கிடுவேன் அப்படின்னா என்ன விதமான புரிதலுங்க இது? கண்டிப்பா தமிழ்நாட்டினுடைய நிலை இந்த கணம் வரை கொஞ்சம் மாதத்துக்கு முன்பு வரையும் கூட அதிமுக கொஞ்சம் வீக்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஐயோ செங்கோட்டையன் போயிட்டாரு, ஓபிஎஸ்சியும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு, டிடிவியும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு, கட்சி ரொம்ப பலவீனமாக இருக்குது, திமுக வந்து அடிச்சுட்டு வரப்போகுது, அதிமுக ஓட்ட ஃபுல்லாக விஜய் வாங்க போகிறாங்க, அவரும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு, அப்போ அதிமுக என்ன ஆகுங்கனாங்க. ஆனால் இப்போ டிடிவி சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி, அந்த அன்னைக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு தோற்றம் வந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் திமுக வெர்சஸ் அதிமுக அணிங்கிற கான்செப்ட் தான் 2026லையும் தொடரப்போகுது. விஜய் ரேஸ்லேயே இருக்க மாட்டாருங்கிற நிலை தான் இப்போ வரையும் இருக்குது. ஏன்னா இப்போ வரையும் அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. ஓபிஎஸ் என்ன பண்ணுவார், எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு தேர்தல் அரசியல் பகுப்பாய்வாளராக ரொம்ப நுட்பமாகவும் துல்லியமாகவும் இதை எப்படி அணுகணும் அணுகிருக்கணுங்கிறத ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.